ஓ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் வந்திருக்கோம். இந்த கேம் பேர் வந்து ஹைட் அண்ட் சீக். நம்ம வந்து வந்திருக்கோம். இந்த கேம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளை ஹைட் அண்ட் சீக், அதாச்சும் நம்மளால பறக்க முடியும். ஆனால் நம்ம ஜம்ப் பண்ண கிளிக் பண்ணால் தான் பறக்க முடியும் கைஸ். ஓகேவா? இன்றைக்கி வந்து இந்த கேம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்து அதாச்சும் கேட்ச் வந்துருப்பா. இப்போ வந்து எங்கேயும் ஒரு ரவுண்டு போயிருக்கு. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நம்ம வந்து இப்போ ஒளிய போகிறோம் கைஸ். இதான் கைஸ் வெறும் 4 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. சரி ஃபார்ம் நினைக்கிறேன். பேசாமல் நம்ம இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிடலாம். ஐயோ அவன் கண்டுபிடிக்க வந்துட்டான். நம்ம வந்து ஐடரு. ஆனால் நான் இங்கே வந்து ஒளிய போகிறேன். இங்கே ஒளியலாமா? இது நல்ல பிளேஸ்ன்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ஐயோ கீழே தான் இருக்கா. ஐயோப்பா சாமி, கீழே தான்டா இருக்கா சாமி. டாய் பேசாமல் வெளியே ஓடிடலாம். அப்பா வெளியே ஓடுறதா நம்மளுக்கு நல்லதுப்பா சாமி. பேசாம உள்ளே ஓடிடலாமா ஃபார்முக்குள்ளே? ஃபார்ம்ன்றப்ப ஐயோ தெரியுதே. அச்சோ தெரிஞ்சிச்சா? டேய் ஓடுறா ஜூட்டு. சரி இதுக்கு வெளியே போக முடிஞ்சா நல்லா இருக்குமே. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அட போடா போக முடியல. ஐயோ அங்கே தான் இருக்கா அந்த பொண்ணு தான் சீக்கரு. இதோ அங்கே வெள்ளை கலர் தெரிதா, அவள் தான் சீக்கரு. டே எனக்கு ஒரு லைட்டாக பயமாக இருக்குடா. சுவாமி என்னை யாரா காப்பாற்றிருங்க. ஓடுறா நிற்காதுல தாருக்கு. ஐயோ மாட்டிக்கலே. இல்லை தெரியுது. ஆமாம் அவன் எங்கே இருக்கா? அது கேட்சரு எங்கே இருக்கா பார்த்துடலாம். என்னடா ஹாய் தூடா. ஒச்சோ வசமாக மாட்டிப்போம் போலையே. ஆஹா ஐயோ மாட்டிக்கினேன் கைஸ். மாட்டிக்கினேன். அதான் ஃபஸ்ட் டைம் விளாட்னால ஃபுல்லாக மாட்டிக்கினேன் போல். சே என்னையானா காப்பாற்றி விடுங்கடா டே ப்ளீஸ்டா டே. அதாச்சும் நம்ம தான் ஃப்ரீ கூட பண்ண முடியும். சரி அப்படியே பக்கத்தில் இருக்க காசு அப்படியே பொறுக்கலாம். ஆனால் இந்த காசு வச்சு என்ன பண்ணுறது தெரியல. சும்மா பொறுக்குவேன் சொல்லிட்டு பொறுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ரவுண்டு மேட்ச் நடக்கலை. இன்னும் 8 ஃப்ரீ பண்ணு டக்குன்னு ஃப்ரீ பண்ணு. நீ என்ன தான் கைஸ் ஃப்ரீ பண்ணிட்டு இருக்கா? ஃப்ரீ பண்ணிட்டா அப்போ போடு. தேங்க்யூ. ஆக்சுவலி நம்மகிட்ட வந்து மெசேஜ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகாதான். இந்த வாட்டி அவுட் ஆகாமல் நல்லா விளாட்றோம். ஸோ அவன் எங்கே இருக்காதான் காமிக்க மாட்டேங்குது. அவளுக்கு எங்கே இருக்கா? சரி இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே தான் போன வாட்டி எஸ்கேப் பண்ணேன். ஒச்சோ அங்கே தாங்க ஏசி இருக்க வந்துடாம நான் இப்படி வந்துட்டேன். பறவைகள் சத்தம். நம்ம எப்படியாச்சும் ஒரு ஆளை காப்பாற்றினா நம்மளுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கும். அச்சோ மாட்டிக்கணும்டா சாமி. அச்சோ அவுட் பண்ணுறாளோ. நான் கீழே இருக்கேன். அடப்பா ஆனால் எப்படியும் நம்ம தப்பிச்சிட கேஸ் நம்ம முன்னாயிட்டோம். ஆனால் அந்த பொண்ணால் தான் நம்மளால் தப்பிச்ச முடியுது. சரி வாங்க இதுக்குள்ளே சும்மா. ஐயோ அம்மா கீழே வந்துடுறேனே. ஆக்சுவலி நான் ரோப்ளாக்ஸில் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, சும்மா டவுன்லோட் பண்ணேன். அதில் வந்துச்சு. ஆனால் ஜாலியாக இருக்குது. மொத்தம் நம்ம வந்து ஒரு 10 ரவுண்ட்ஸ் ஆடிட்டு போகலாமா இல்லை 20யா? சரி ஒரு 15 ரவுண்ட்ஸ் ஆடிட்டு போகலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம இப்போ தான். ஆனால் நம்ம ஜேக்கிற மாதிரி போகல. அதாச்சும் நம்ம ஜேக்கில் இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடர் கிடச்சிருக்கா. சூப்பர் போட்டு தகிட ஐடர் கிடச்சிருக்கு. டேய் என்னடா அப்படியே பாவி டே பக்கத்துலேயே ஸ்பான் பண்ணி விட்டாங்க. அப்போடியோ என்னை பக்கத்துலேயே ஸ்பான் பண்ணி விட்டாங்க. அப்பா சுவாமி என்ன ஆக்சுவலாக பார்க்க இந்த மேஸ் மாரி இருக்கே. சரி இதுக்குள்ளே போய் வந்துடலாமா? வேணாம் நல்லா இல்லை. இடம் சேஃப்டி இல்லை. இது ஐஸ் ஃபேக்ட்ரி. இப்போ தான் புரியுது. ஐஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். அவங்க ஒருத்தவங்க இருக்கான். அச்சோ மாட்டிக்கணும்டா. அங்கே தான் இருக்காளா? ஒச்சோ அங்கே தான் இருக்காளா? என்ன சம்டைம்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஓடலாம் ஜூட்டு ஓடிடலாம். நிற்காம போயிடலாமா? கைஸ் நான் எதுக்காக இதுமாதிரி கேம் வீடியோஸ் ஆரம்பித்தேன் நான் அப்புறம் கடைசியாக சொல்கிறேன் கைஸ். சொல்லவே மாட்டேன் இந்த விஷயத்த. அச்சோ தெரிஞ்சு போச்சா? நம்ம எப்படியாச்சும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சர்வே பண்ணிடணும். அதுதான் நம்மளுடைய வேலை. ஆஹா இன்னும் 1 மினிட் இருக்கா?
சரி எஸ்கேப் ஆயிடலாம், பார்த்துக்கலாம். ஆமாம், ஐயோ புதுசாக மேலே போயிடலாம். ஹேய், ஆஹா மாட்டி குத்துட்டாயா. வச்சோ இங்கே வர பொண்ணு வர்றதுக்கு ஏத்தல். இந்த மேலே ஏன் நின்றுடலாமா? வாங்க நம்ம கப்பலுக்குள்ளே போகலாம். அச்சோ இங்கேருந்து தப்பாக போச்சு. என்னடா இது, 2 ரவுண்டு தோற்று போயிட்டனே. சரி 15 ரவுண்ட்ஸ் இல்லை கைஸ், நான் 20 ரவுண்ட்ஸ் ஆட போகிறேன். இல்லை இப்போ செகண்ட் ரவுண்ட் தான் அது. சபா கடு பேத்துறவங்களே. இங்கே ஒரு பொண்ணு இருக்கு. ஆனால் ஏன்டி தெரியல, ஆம்பளைங்க ஆனால் வந்து ரிலீஸே பண்ண மாட்டாங்க நம்மள. ஆக்சுவலி இந்த கேம் ரிலீஸ் பண்ண முடியும். வச்சோ காமிச்சு விட்டுச்சு. ஸோ பக்கத்தில் எப்படியாச்சும் போக முடியுதா பார்ப்போம். அவள் இப்போ அங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கா. நம்ம எதாச்சும் பக்கத்தில் மட்டும் போக முடியுதா? ஏன்னா இப்போ நம்ம டாஸ்க்கு ரொம்ப ஸ்லோ. ஓகே இப்போ சேஃபாக இருக்கு. பக்கத்தில் மட்டும் போயிடணும். ஓடவே மாட்டேங்கிறானே. ஆனால் 3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. மேட்சே முடிஞ்சு போச்சு. அடா போடா. சரி நான் பசங்க எதுக்கு போடலாம், ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி போட்டுடலாமா? அதுதான் இப்போ போன வாட்டி நான் அவுட் ஆனேன். ஆனால் ரூம்ஸ் போட்டுடலாமா? சரி ரூமே போடுவோம். ரூம் தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இல்லை ரூம் விட்டு போயிட்டாங்க. அதோ நானும் கொடுக்குறேன். எங்கே கூட்டாச்சா போடு. அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ரூம் தான் கட்டிக்க போகுது. சரி ரூம்ஸா? ஜாலியாக இருக்குது. ஐயோ ஓ ஷட். சரி வாங்க நம்ம மேலே போயிடலாம். ஆஹா அவள் எங்கே இருக்கா சொல்லி பேசாம இது மேலே ஒஞ்சிடலாமா? என்ன எல்லா டைமும் இந்த பொண்ணே வர சீக்கிரா பாருங்களேன். போன வாட்டி இந்த பொண்ணு தானே வந்துச்சு, இந்த வாட்டி இப்போ இந்த பொண்ணே வருது. இது அநியாயமா இல்லை கைஸ்? இது மேலே ஒழிஞ்சிட்டு இருக்குது நல்லதான்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டேனே. இந்த பிளேஸ் தான் நல்லது. இடம் காமிச்சு கொடுத்துருச்சே. தள்ளு போ. காமிச்சு கொடுத்துருச்சு. ஐயோ கீழே வந்துட்டோமா? செத்தோம்டா இன்னைக்கு நம்ம. ஐயோ இப்போ வெளியே போனால் மாட்டிப்போம். காமிச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. தப்பிச்சோண்டா சுவாமி. ஓய் அப்போடியோ ஜஸ்ட் மிஸ். வந்துடக்கூடாது. ஐயோ வந்துச்சுடா. வெளியே போகுது, இது விட்டு வெளியே போகுது. ரொம்ப நல்லது. அச்சோ இல்லை எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அவுட் ஆகாமல். ஆக்சுவலி கைஸ் நம்ம 20 ரவுண்ட்ஸ் அப்படி தான் இல்லை, நம்ம ஜெயிச்ச வரை நம்ம இந்த மேட்ச் ஆட போகிறோம். அதுவே நம்ம முன்னாடியே ஜெயிச்சிடணும்னா அப்போ நம்ம 20 ரவுண்ட்ஸ் போகலாம். ஆஹா அவங்க ஒருத்தர் இருக்கா. ஐயோ அவங்க காப்பாற்றிட்டாங்களா? நல்ல வேலை காப்பாற்றியாச்சு. சரி வேறு ஏன்னா அவுட்டில். ஐயோ காமிச்சு கொடுத்துருவோம். ஆனால் அது கீபோர்டுக்குள்ளே போயிடலாம். கைஸ் இங்கே ஒரு கீபோர்டு இருக்குது. அச்சோ டக்குன்னு பண்ணிடலாம். ஓடுறா ஜூட்டு. நம்ம இப்போதான் கைஸ் நம்ம ஒரு ஆளை காப்பாற்றிருக்கோம். ஒரு ஆளை காப்பாற்றியாச்சு. அவனே சைடாலாம் இல்லையா? ஓகேயோ நம்மளே எதிரி பக்கத்தில் போகிறோமே. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கா. இந்த கொஞ்ச நேரம் மட்டும் நமக்கு பார்த்துட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். நம்ம திருப்பி அது மேலே போயிடலாமா? சரி அவன் ஐயோ காற்று குத்துருச்சு. ஆமாம் அந்த அவன் எங்கக்கா? என்னடா அது? சரி இந்த புக்ஸுக்குள்ள எங்கண்ணா? செம்மையான இடம்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல இடம் தான் இல்லை. அப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம். நம்ம ஜெயிச்சிட்டோங்க. ஆனால் நம்மளுக்கு இன்னும் பிளேயர் பெஸ்ட்டு பிளேயர் நம்மளுக்கு அவங்க காமிக்கவே இல்லை. பெஸ்ட்டு பிளேயர் காமிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் அது ஜெயிக்கணுமே, ஜெயிக்க மாட்டேங்கிறோமே. என்ன செய்யறது பார்த்துக்கலாம். அச்சோ பறக்கலாம். ஐயோ அட போடா.
ஐஸ்கிரீம் பாமா. சரி ஜென்ரேட் நம்மளே பண்ண சொல்லிடலாமா? சரி நம்மளும் ஜென்ரேட்டே பண்ண சொல்லுவோம். அவங்க ஜென்ரேட் பண்ண சொல்லிட்டேன். அதாச்சும் அவங்களும் மேப் பண்ண சொல்லுவாங்க, அவங்களும் மேப் கொடுப்பாங்க. சூப்பராக போகுது. ப்ளஸ் இந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இந்த கேம் விளையாடுங்க. ஆனால் இதுமாரி நிறைய ஐடன் சிக்ஸ் இருக்குது. ஆஹா போச்சுடா போ. ஓஹோ சீட் வந்துட்டாலையோ. இது மேலே போக முடியுமா? இது மேலே இடம் போக முடியுதா? போடாடே. ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்காளே. இது மேலே ஏற முடியல. இங்கே ஒரு ரூம் இருக்கு ஆனால் போக முடியலையே. ஆஹா எல்லாம் போனால் இங்கே வந்து வச்சுருவாங்களே. சின்ன கைஸ் கூட பொண்ணாவே சீக்கிரம் எடுத்துக்கிறாங்க, பையனே சீக்கிரமாக எடுக்க மாட்டுறாங்க. சரி நம்ம பசங்க இதுக்குள்ளே போக முடியுதா பார்க்கலாமா? அது மேலே இது மேலே போனால் வச்சு போயிடலாம். ரைட் இந்த டிவிக்குள்ளே போக முடியுதா? டிவிக்குள்ளே போக முடியுதா? நல்லா இருக்குமே. ஆஹா டிவிக்குள்ளே வந்துட்டோம். ஆஹா சரி கீழே பார்த்தா முடிஞ்சிடலாமா? சரி ஃபஸ்ட்டு அவள் எங்கே இருப்பா? இதுதான் பார்க்கணும். காய்ஸ் இந்த நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். என்னென்னா உங்களோட ஃபேவரட் சேனல் எதுக்கு கேட்டிருந்தேன். அதில் நான் என்னென்ன போட்டிருந்தேன்னா ஜெனி கேமிங், அப்புறம் மிஸ்டர் டே வ்ளாக்ஸு, லவ்லி வாட்ஸு, VTG போட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஓட்டே பண்ணல. ஒரு 3 பேர் 4 பேர் தான் ஓட்டு பண்ணிருப்பீங்க. ஏங்க எல்லாரும் நீங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியுங்க. சரி இந்த வீடியோங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஆலில் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெல் ஐக்கான் ஆலில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டிவேஷனு டப்புட்டு வரும். நீங்களும் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதுவும் மேலே வந்து வரும். ஐயோ காமிச்சு கொடுத்துருச்சே, காட்டி குத்துருச்சே. சரி அது மேலே போயிடலாமா? அட பாத்ரூமா அது? ஐயே பாத்ரூம் இல்லையா? சரி போ, வேற வழி இல்லை தாரகேஷி, வேற வழி இல்லை. ஜம்ப் பண்ண முடியுமா? அட போடா டேய். விழுந்துட்டேன் கைஸ், விழுந்துட்டேன். ஆக்சுவலி நான் ப்ரோ பிளேயரில் சொன்னேன்ல. ஓய் ஏய் பசங்க இதுக்குள்ளேயே வந்துடலாமா? வேணாம் நம்ம. ஐயோ என்னடா இது கடு பேசுது. அச்சோ உள்ளே தான் ஒழிச்சுக்கு நம்ம நல்லது போலையே. ஆஹா காமிச்சு கொடுத்துருமோ? நம்ம பக்கத்தில் தான் இருக்காங்க. அட ஜெயிச்சிட்டோம். என்னடா இது பெஸ்ட்டு பிளேயரை காமிக்கலையே. ஆனால் 2 வாட்டி ஜெயிச்சிட்டோம். போடு. இன்னும் ஒரு வாட்டி ஜெயிச்சா பெஸ்ட்டு பிளேயர் வந்துடும்னு நினைக்கிறேன். சரி இந்த வாட்டி அவங்க நல்ல இடத்த கொடுத்தாங்கன்னு நல்லாயிருக்கும். நம்ம ஏன் இதுக்குள்ளே இதை தள்ளி விடாதீங்க. என்ன போட்டு மோசமாக தள்ளி விட்டுட்ருக்காங்க. நான் கூட அங்கே கூட்டிட்டோமோன்னு நினச்சேன். ஐயோ ஷட். ஆஹா நெக்ஸ்ட் இடம் என்னது? நெக்ஸ்ட் இடத்து காமிக்க பார்க்க முடியல. கைஸ் என்ன கைஸ் இது? அதான் போயிடுச்சு. ஆஹா நான் என்ன ஒளியவே இல்லையே. நான் இன்னும் ஒளியவே இல்லைடா. அதுக்குள்ளே காமிச்சிட்டிங்க. ஆனால் ஒளியவே இல்லை. ஆஹா இது மேலே வேறு போக முடியலையே. ஆனால் எப்படி தான் அவங்க தான் மட்டும் போகிறாங்களோ தெரியல. என்னடா அது ஃப்ராக் போட்டு வந்திருக்கு அந்த பொண்ணு. ஃப்ராக் பொண்ணு கம்மால வர மாதிரியே இருக்குல்ல. நம்ம போயிட்டு யாருன்னா காப்பாற்றணும். அச்சோ நம்மளே யாருன்னா காப்பாற்றிக்கணும் போலயே. நம்மளே யாருன்னா காப்பாற்றிக்கணுமோ? ஐயோ சே இந்த வாட்டி ஜெயிச்சான். நம்ம வந்து பெஸ்ட் பிளேயருக்கு வச்சுருங்க. சரி பார்த்துக்கலாம். 11 பார்த்துக்கலாம். சரி எங்கன்னா மனுஷங்க இருக்காங்களா? அங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கு. ஒரு பொண்ணு அங்கே போகதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. என்னடா டேய் அங்கே இருக்குது. விட்டுட்டு அவகிட்ட போய் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு நம்ம எங்கன்னா போய் ஒளிஞ்சுலாம் நான் விட்டுட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஆனால் பொண்ணு தான்ப்பா பக்கத்துல இருந்தாங்க. யாருன்னா பக்கத்தில் இருந்தால் போதும். ஒரு ஆள் தான் பக்கத்தில் இருக்காங்க.
இந்த ஒரு பொண்ணு அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம டக்குன்னு நம்ம பிரிச்சு போகணுமே. அது பார்த்தீங்களா, கமலா மாதிரியே போகுது. கமலா கூட கேக்குதோ இப்படிதானே வரும். இப்போ பாருங்களா, அப்படியே வருது. மாட்டிக்கிச்சுடா. தள்ளி இருந்துக்கலாம். அப்படியே இவ்வளோ அவுட் பண்ணிட்டு போறாங்க. இருக்கா இவ்வளோதான். ஆமாம் கைஸ், அரிசி பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து வெளியே வரல. ஏம்மா வெளியே வாம்மா. அதப்போமா உங்கள்கிட்ட பக்கத்துலேயே வந்து வேஸ்ட்டு எல்லாத்தையும். என்னடா ஐயோ, பெஸ்ட் பிளேயரா போலோ, எல்லாத்தையும் போட்டு அவுட் பண்ணினே இருக்கா. நம்ம சீக்கிரம் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். வரவே வராது. 2 வாட்டி ஜெயிச்சிடும். நம்ம ஒரு 6 நான் பண்ணியிருப்போமா. இதோ பாருங்களேன், பெஸ்ட் பிளேயர். அதுதான் யோசித்தேன் கைஸ். இப்போ நம்ம முடிஞ்சிச்சு. நான் பார்க்கவே இல்லையே. சரி, எக்ஸ்ட்ரா இன்னொரு 5 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். அப்போ வச்சு வருதான் பார்ப்போம். வராது. நம்ம பெஸ்ட் பிளேயர் வந்தால் நல்லா இருக்கும் தான். எங்கே வராது? லைக் லவ்லி பாஸ் மாதிரியே. லவ்லி பாஸுக்கும் விடிஜிக்கும் ஆக்சுவலி விடிஜி வசந்த் தமிழ் கேமிங் சேனல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கனவுல பாரதியே. என்னடா இடம் இது? ஓ, இந்த இடமா? ஓ நோ, இந்த இடமா? வாட்சிக்கணுமே. ஐஸ் ஃபேக்ட்ரியா? ஐஸ் ஃபேக்ட்ரினா எனக்கு ஒரு இடம் நல்லா தெரியும். ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு போகிறது தான் கஷ்டம். இருந்தாலும் என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறேன். இங்கே மேலேயா? ஆனால் இந்த இடமான்னு தெரியல. ஏய், இதுக்குள்ளே ஒரு ராஜ்யமே இருக்குடா. அப்போ நான் இந்த ராஜ்யத்துக்குள்ளேயே வாழலாமோ? ஆஹா, ஐஸ் விட்டு வெளியே வந்துட்டேன். என்னோட ஐஸ் விட்டு வெளியே வந்து இந்த இடம் கம்மி. ஐயோ கைஸ், லெஃப்ட் வச்சு நம்ம ஜெயிக்கணும். ஆக்சுவலி பெஸ்ட் பிளேயரு காமிச்சிட்டா. நான் காமிச்சமே பார்க்கலையே. ஆக்சுவலாக ஆனால் என் மூஞ்சி தான் வந்துச்சு. ஆனால் பேர் பார்த்துடணும். அதுதான் நான் பண்ண தப்பு. என்னடா அது? அடப்பாவி, வாழை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. சரி, கிளாஸை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. சரி, இப்படியே போவோம். அங்கே ஒரு இடம் இருக்கு. என்ன இடம் அது? இதுக்கு அது. ஓ, நம்ம ஸ்டார்டிங் இந்த இடமா? ஏய் வாவ், அந்த இடம் நல்லா சேஃபாக இருக்குமோ? சரி, அதுக்குள்ளே போவோமா? நல்லா இருக்குமோ இந்த இடம்? ஓய், சேஃபான பிளேஸ்னால் இதுதான்ப்பா. இப்போ பக்கத்தில் தானே இருக்கா. அச்சோ, இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு. நம்ம பக்கத்தில் இந்த அண்ணா இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் ஃப்ரீ பண்ணி விட்டுருலாம். இப்போ போவோமா வெளியே? கனவுல பாரத். என்னடா டேய், என்னடா 2 பேரா? ஐயே, நான் வெளியே போயிடுறேன். அதாச்சு நான் எதுக்காக நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லுங்க. சார், அது மேலே நின்றுலாமா? ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கணும். ஜென்ரல் நாலேஜை எடுத்துக்கணும். ஜென்ரலில் காப்பாற்றணும். இதோ மேலே தான். கனவுல பாரதியே ரைட்டானா யோசிச்சு பத்தியே மண்டையில் பதிப்பொண்ணு ஏலடி அழகுல உள்ளடி இல்லை முட்டை அழகி அழகி. இந்த பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ், இப்போ நம்மளோட பேர் தானே வந்துச்சு. கைஸ், அப்போ நம்மளுக்கு போன வாட்டி நம்ம ப்ரோ பிளேயர்ட்டு போட்டுருந்துச்சு போல் கைஸ். ஏன்னா நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். முன்னாடி இதுதான் மாறும் சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்களா நீங்கள்? இப்போ ஃபஸ்ட்டு தாரடிச்சிட்டு வந்துச்சு. அப்போ போன வாட்டி நான் வந்திருக்கேன் போல். அடா பாவீங்களா, இது தெரியாமல் இருக்கேன் நீடா. அப்போ எனக்கு எங்கே ப்ரோ பிளேயர் பட்டு கச்சிருக்கு. அதான் தெரியாமல் இருந்திருக்கேன். சரி கைஸ், இன்னும் நான் ஒரு 2 மேட்ச் ஆடுறேன். நான் உங்களுக்காக 2 மேட்ச் ஆடுறேன், ஓகேவா? மொத்தம் எத்தனை மேட்ச் ஆடுறப்போன்னு நினைக்கிறீங்க? ஓ,
ஏய் செம்மையான இடம், இதுக்குள்ளே குச்சிடலாம். ஏய் செம்மையான இடம் இல்லை, போரான இடம். இதுக்குள்ளே போடலாமா? அடடா. ஆனால் இந்த 2 மேட்ச்சும் நம்ம ஜெயிப்போம் கைஸ். லைக் விடிஜி, ஜெனி கேமிங்கு, எல்லாத்து மாதிரியும் கைஸ். ப்ளீஸ் கைஸ், உங்களுக்காக நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேமிங் வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் மறக்காமல் லைக்ஸ் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதனோ ஒன்றும் பையன் தானா? ஏன்னா எனக்கு சீக்கிரமே கிடைக்கல கைஸ், எனக்கு சீக்கிரம் கிடைக்கல. சரி அதுமாரி நான் ரோப்ளாக்ஸில் இன்னொரு கேம் இனிமேல் என்ன புதுசு இல்லை, ஆக்சுவலி பழைய கேம் தான் கைஸ். இது எப்போயோ வந்த கேமு, நான் இப்போ தான் போடுறேன். அது ஏன் காரணம் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கும் ஒரு சில பேர் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஒரு சில பேர் மட்டும். அச்சிச்சோ இதுக்குள்ளே வர ஆளுங்க இருக்காங்க, அதனால் இதுக்குள்ளே போனால் எல்லாம் சேர்ந்து மாட்டிப்போம். சரி போயிட்டு அங்கே நிறைய பேர் ஃப்ரீ பண்ணுன்றாங்க. எங்கே இருக்கா அந்த பொண்ணு? சரி அந்த பையன் எங்கே இருக்கான்? ஒரு சீக்கிரம் அங்கே இருக்கான். டேய் ஏன்னா கரெக்டாக பார்த்துட்டானோ? பேசாமல் இந்த புக்கு பண்ணி போய் மறைச்சிடலாம். ஆஹா இதுக்குள்ளே இருந்தால் மாட்டிப்போம் போலியே. சப்பா இங்கே தானே வரோம். எப்போ சாமி காய்ஸ் தப்பிச்சோண்டா சுவாமி. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டக்குன்னு இப்போ தான் பின்னாடி வெளியே ஓடிடலாமா? கனவு இல்லை கைஸ். பார்த்தீங்களா கைஸ், சீக்கிரம் அவன் கண்டே பிடிக்கல என்ன. ஆஹா ஜஸ்ட் மிஸ்ட். ஐயோ சே அவுட். இன்னும் ஒருத்தவனை காப்பாற்றி நான் மாட்டிக்கிறேன். ஐயோ அவனும் மாற்றிக்கிறான். அட போடா. என்ன நீயாச்சும் ஓடுறீங்க வெந்தானே பாருங்களேன். ஆஹா அங்கே தான் ஒரு ஆள் இருக்கான். டே இருந்துச்சு தப்பிச்சு. அட போடா கைஸ், இன்னும் 4 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. யார் நம்ம பக்கத்தில் இருக்கா? இந்த ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கே அவ்வளோ அவுட் ஆகி தான் கிடக்குறா. சரி கைஸ் நம்ம கடைசி மேட்ச்லேயே போங்க கைஸ். யாரும் நம்ம வந்து ஃப்ரீ பண்ண மாட்டாங்க. ஆஹா ஜம்பிங் ஆப்ஷன். இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிருக்கலாமே. ஐயோ ச்சே. ஓ ஷட் சரி பார்த்துக்கலாம். அவனே நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அடா போடா. சே அவுட் ஆகிட்டோமேங்க குமார் அவுட் ஆகிட்டோமே குமார். நான் திருப்பி ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரியே போகிறேன். நான் திருப்பி ஜேக்க போகிறேன். போடா ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி எல்லாம். அடா பாவி ஜென்ரேட் தான் எல்லோரும் கொடுத்துருக்காங்க. என்ன கைஸ் இது? நானும் கொடுக்குறேன். ஆனால் எல்லாமே ஜென்ரேட்டே கொடுத்துட்டீங்க. இப்போ முட்டை கலகி ஆயிடுச்சுல்ல. இப்போ முட்டை கலகி ஆயிடுச்சுல்ல. அவள் முட்டை ஆயிடுச்சு. இப்போ ஜென்ரேட்டு சரி ஒன்றாயிடுச்சு. அடா போடா. ஆஹா திருப்பி ஐஸ் ஃபேக்ட்ரி. இது நான் புது இடமா இருக்குது. இந்த புது இடம்னு நினைக்கிறேன். இப்போ அடப்பாவி இது. என்னடா எனக்கு. சரி இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிக்கிறோம் கைஸ். என்னென்ன அவமானப்பட்டேன்னு ஆயிரும். அதனாலவே பண்ணணும். அதனால நான் சேஃபாக இருக்கணும். ஆமாம் எல்லாம் எங்கே போயிட்டாங்க? அவன் எங்கே சீக்கிரம் எங்கடா சீக்கிரம் ஆளே காணும். அது மேலே ஒரு இடம் இருக்குது. ஐயோ அங்கே போனால் மாட்டிப்போம். போய் பார்க்கலாமா? வேணாம் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. அச்சா காமிச்சு கொடுத்துருச்சுடா டேய். அச்சோ அவன் நம்ம பக்கத்தில் தான் இருக்கான். போயிரு இப்போ போயிடுச்சுடா. அச்சோ வந்து திருப்பி வருதா? என்னடா நீங்கள் தான் எப்படி பண்ணுறீங்க? டே பார்த்துடக்கூடாது. அப்படி போயிடுச்சுடா. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது ஆக்சுவலாக. ஆனால் வெளியே ஐயோ இதுவே சேர்த்து மாற்றி கொடுத்துக்குதே. வெளியே போயிடலாமா? ஆமாம் வெளியே போகுதான் நம்ம நல்லது. ஆஹா சரி இங்கே ஒழிஞ்சிடலாம். நம்ம கொஞ்சமாக தாங்க நம்ம சேஃபாக போயின்னு இருக்கணும். இல்லைன்னா மாட்டிப்போம். ஃபஸ்ட்டு நம்ம யாரும் ரிலீஸ் பண்ண வேணாம். ரிலீஸ் பண்ண நம்ம தான் போய் மாட்டிக்கிறோம். இப்போ பாருங்களேன் அங்கே தான் ஒருத்தர் இருக்கான். எப்படா மேலே ஏறினீங்க? அட போடா. சீக்கிரம் எங்கே இருக்கானே பார்க்க முடியலையே. ஆஹா பியானோ இருக்கு. நான் பியானோக்குள்ளே போய் சேஃபாக இருந்துடலாம். கைஸ் ஃபோன் ரொம்ப சூடாயிடுச்சு கைஸ். என்னடா போக முடியல. அப்பா சேஃபாக இருந்துட்டோம்.
வந்துருக்கவே கூடாது. வந்துருச்சுடா. மாட்டிக்க தான் போகிறோம், அது நம்மளுக்கே தெரியுது. அப்போ அவன் தெரிஞ்சு நல்லா பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பின்னாடி இருக்கான், நல்லவன் நான் இப்போ அங்கே இல்லை. ஆனால் இங்கெல்லாம் இருந்து இப்படின்னா ஓடிடலாம் கைஸ், இங்கேருந்து ஓடிடலாம் கைஸ், அதான் ரொம்ப நல்லது. எப்போ டியோ தப்பிச்சுடா டோய். சப்பா பின்னாடி ஒஞ்சிடலாமா? நான் ஓடிடலாமா? சரிவா, பின்னாடி இருக்க வேணாம். ஆமாம், பின்னாடியே இருந்தோம் மாட்டிப்போம். இதுதான். ஐயோ, பெட்டு இருக்கா? பெட்டுக்குள்ளே ஒழிஞ்சிடலாமா? ஆமாம், சரி ஃபஸ்ட்டு நம்ம என்னடா இது கைஸ், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இதுவரை நம்ம சீக்கிரமே கிடைக்கல. சே, அவமானமாக போச்சே. சீக்கிரமே கிடைக்குது. இந்த கடைசி மேட்ச் சீக்கிரம் கிடைக்குதா பார்ப்போம் கைஸ். ஏன்னா கடைசியாக ஒரே ஒரு மேட்ச் ஆடி பார்க்குறேன், அது சீக்கிரம் வச்சா நல்லா. விங்ஸ் ஷாப்பிடு இருக்கா? ஓஹோ, அது சத்துது 150. அடப்பாவி. இருக்குல்ல நம்மகிட்ட காசு கைஸ். இதுக்காக தான் கைஸ் நம்மகிட்ட வந்து கேட்டிருக்கோங்க. அட போடா. சரி, இது எவ்வளோ வரும்? அடப்பாவி கைஸ், இதுவே வேஸ்ட்டு தான் கைஸ். ஆமாம், மேலே போக முடிஞ்சால் நல்லா இருக்குமே. சரி போ கைஸ், இந்த வாட்டி எனக்கு சீக்கிரம் கிடைக்கல. என்னடா இது, எத்தனை வாட்டி தான் சீக்கிரம் தேடினா அலைவேன் கைஸ், எனக்கு சீக்கிரமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன போய்ட்டான், இதுக்குள்ளே போக முடியலையே. என்னடா இது, நம்மளும் வந்து குழந்தை சபா. இந்த சீக்கிரம் கிடைக்காததுனாலவே எனக்கு பைத்தியம் பிடிச்சிது. சீக்கிரம் கச்சா எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் நான். ஆஹா, சீக்கிரம் அங்கே தான் இருக்கணும். நம்ம இதுக்குள்ளே பேசாமல் நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்க்காத மாதிரி போயிட்டான். பார்க்கல போலையே, பார்க்காத ஒரே சந்தோஷமா. அண்ணாலும் நான் கொஞ்சம் கேட்பேன், ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கான். பண்ணு நானும் ஹெல்ப் பண்ணிட்டா. டேய், நான் உனக்கு உயிர் கொடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு உயிர் கொடுக்குறேன்டா. டேய் ஏன்டா நகர்ற? மென்டல் மேன் நகர்றான் பாருங்க. நானே உயிர் கொடுத்து காப்பாற்றிருக்கேன். போடா உயிர் கொடுத்து போடா. நகர்ந்துட்டு இருக்கான், நானும் போய் காப்பாற்றலாம் வந்து பார்த்தான். ஒரு நகர்த்துட்டு இருக்கான். விங்ஸி வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நான் முன்னாடி இந்த விங்ஸே வாங்கிருக்கலாம் போல. ஆமாம், ஒன்றும் இல்லை, ஒரு யூஸும் இல்லை வாங்கி. இதுக்காக தான் காசு எல்லாம் நம்ம தேர்த்துறோம் போல, சும்மா டிசைனுக்காக தான். மாட்டிக்கணும். சே, ஒரு உயிரை காப்பாற்றி முடியலையே. சரிங்க காய்ஸ், இதோட நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து சொன்னாதான் கொடுத்துருந்தாங்க ஃபோன் எடுக்க சொல்லி. அப்புறம் நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் நேற்று வீடியோ போட்டேன்னா, கொஞ்சம் எக்ஸாம் ப்ராப்ளம் இருந்துச்சு கைஸ். எக்ஸாம் அதனால் கொஞ்சம் என்னால் முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி கைஸ், நான் ஏன் இதுமாதிரி கேமிங் வீடியோ போட ஆரம்பித்தேன், எப்படி நான் கேமிங் வீடியோ போட்டிருன்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்கேன் ரெக்கார்டால் இதுக்கு முன்னாடி இந்தியன் ஸ்பைக் டிரைவிங் 3D கேம் போட்டிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேமில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, தேடி பார்த்துருந்தேன், நம்மளால் வாய்ஸ் கொடுக்கணுமே சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். கொடுக்கவே முடியல. அப்புறம் தான் என்ன பண்ணேன், வாய்ஸ் கொடுக்கறதுக்காகவே ஏதோ பண்ணி அந்த ஸ்கேன் ரெக்கார்டு கிளிக் பண்ணிக்கினே இருந்தேன். உள்ளே போனேன்னா அப்புறம் வந்து காமிச்சு காய்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு பெஸ்ட் பிளேயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இதுமாதிரி கொடுத்துருனால நான் என்ன பண்ணேன்னா, அப்புறம் அதை கிளிக் பண்ணி நம்மளோட மைக்ரோஃபோன் சவுண்டு வந்து கேட்டேன். வளையறீங்கன்னே இருக்கு, என்னால் முடியல பேச முடியல. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் கேமிங் வீடியோ போடுறதுனால நான் இப்போ புரியல, தொண்டை தான் அடிக்குது, தப்பாச்சுக்காதீங்க, சாரி. அதனால தான் கைஸ் இது கிளிக் பண்ணி நான் இந்தமாதிரி வீடியோ போட்டேன். அப்புறம் இங்கே டாட்டாக வருதா பார்த்தீங்களா, அது ஸ்கேன் இருக்கணும். அதாச்சும் ஃபோன் நான் விளாட்றேன் கைஸ், ஃபோனில் விளாடிட்டுருக்கேன். அப்படி பவுட்டானா பார்த்தேன் கைஸ். சரி கைஸ், நம்ம இந்த வீடியோ விட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக் கொடுத்துருங்க. பெல் ஐக் ஆலில் கொடுத்துருங்க. அப்புறம் டான் மோட்டிவேஷன் வரும்.
நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பை பை கைஸ், ஐ லவ் யூ.